மலைகள் சூழ்ந்த அடர்ந்த காட்டுப்பகுதி. சீக்ரெட் நிஞ்சா அகாடமி வருங்கால உலகத்தை பாதுகாக்க பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பயிற்சியில் 3 தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அவர்கள்தான் இந்த படை மிக பலம்தான். புயலை ஆட முடியும். த்ரில்லிங்கா இருக்குல்ல? அதுலயும் கை கால் உடையமா பாத்துக்கணுமே. இப்ப எங்க போலாம் சொல்லு. ஓ காட், டைம் ஆயிடுச்சு. எனக்கு கிளாஸ் இருக்கே. கிளாஸா? ஓகே, நீ மட்டும் போ, அப்புறம் பாக்கலாம். பரவாயில்ல, 2 செகண்ட் லேட்டா வந்திருக்க போல இருக்கு. சீக்கிரம் வந்திருப்பேன், ஆனா அந்த பக்கம் ரூட் ரொம்ப மோசமா இருக்கு. ஓ டைம் என்னாச்சு? 5 மணி ஆகுது. ஓ மை காட், எனக்கு நிறைய வேலை இருக்கு. டஸ்டின், நீ எங்க போயிட்டு இருக்க? அப்புறம் போன் பண்றேன், நான் போணும். இன்னும் ஆளை காணோம். கம் ஆன். என்ன எதிர்பார்த்தியா? பின்ன டஸ்டின் எங்க? கடைசியா வரேனா? இப்ப அவன் எதுக்கு? சரி கிளம்பலாம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் வருவான்ல. உங்க 2 பேருக்கும் லேட்டா வரதே வழக்கமாயிடுச்சு. ஒரு பிளான போட்டு செஞ்சு முடிக்கணும்ன்றதே இல்ல. இந்த விஷயத்துல மட்டும்தான் நீ ரொம்ப கரெக்டா இருக்கேன்னு சொல்ல. இந்த விஷயம் மட்டும்னா அப்ப எந்த விஷயத்துல கரெக்டா இல்ல? அது நான் ஒன்னும் உன்னை தப்பா சொல்ல வரல. அது என்னன்னா, ஏன் பயப்படுற? உண்மையை சொல்ல வேண்டியதானே. இந்த பவர் ரேஞ்சர்ஸ் சொன்னாலே நீதான். அது பவர் ரேஞ்சர்ஸா? சும்மா ஜோக் அடிக்காத. ஹேய், நான் ஜோக்ல அடிக்கல, உண்மையை தான் சொல்றேன். பவர் ரேஞ்சர்ஸ் சொன்னாலே ஒரு தெம்பு வந்துரும். எதுக்கும் பயப்படாத ஒருத்த நல்ல தைரியசாலி. அது கண்டிப்பா நானா தான் இருக்க முடியும். ஓகே டோரி, இப்ப நான் என்ன பத்தி சொல்றேன். ஐயா வந்து கொஞ்சம் கற்பர் அடிக்கிறத விட்டுட்டு சீரியஸா வாங்க. பவர் ரேஞ்சர்ஸா? நம்புற மாதிரியா இருக்கு? இந்த இடமே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. பயமுறுத்தாம பேசாம வா. கூட நான் வரும்போது எதுக்கு பயம்? டஸ்டின், சீக்கிரம் வா. வரேன். இந்த இடம் அமைதியா இருக்குல்ல? ரொம்ப அமைதியா இருக்கு.